அப்போ அதையே எடுக்கிறா நாளே திருப்பிக்கிது மேலே டாப்பில் ஃபுல் ஸ்விங் போயிருந்தா 6 போயிருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமில்ல நான் தான் அந்த கை அடிப்பட்டது பவர் கொடுக்கல அப்படி திருப்பிக்குது கை பேட்டில் பண்ணி திருப்பிச்சு இந்த போகலாம் டைட்டாக பிடிக்க முடியல. டைட்டாக பிடிக்க முடியல திரும்பி இருக்குது கை பேட் திரும்பி இருக்குது அடிக்கும்போது காலையில் எப்படி தான் விட்டான் மிடன் மார்க் கிட்ட தான் விட்டான் அதே மாதிரி அடிக்க ஷாட்ரா பையா டே யாரா பாலாஜி பேட் பேசிட்டாங்க. பிரச்சனை உங்களுக்கு கம்மியாக இருக்குது நல்லா பட்டு பவர் பிளேல ஸ்ட்ரைக் போடுறான் சிங்கிள் அடி போடுறான் சொல்றேன் வேற கணக்கு அது எங்க வந்து நீ நல்லா ஆடி 50 அடிச்சிட்டனா அவங்களோட வீடியோ இப்பயும் நீ தானே மேல இருக்க டேய் அட போடா நல்லா பண்றேன்டா எனக்கு சிங்கிள் அடி சொல்றேன் இதுக்குறானே நல்லா பட்டுட்டு இருக்கடா நீ சிங்கிள் மட்டும் ஆடி போடுற வச்சிரோடா கொஞ்ச நேரம் அடுத்த பால் சொல்லி அடுத்த பால் சுத்துறான் போடா என்ன நிறைய 32 போயிடுச்சு 78 ரன் அடிக்கணும் மச்சா திருப்பி ஓடிட்டு இருக்குடா 2 நிமிஷம் தான்டா ஆகுது எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வச்சிருக்கான் அவன் கீப்பர் கிட்ட இருக்கும் பிளேயர் ரெடி கடந்துச்சு ரெடி ரதி கவர் இருந்தது பார்த்தா சுரேஷ் ஒரு பை ஏன் போயிடா அது அதுவா ரதி ரதி டெக்ஸ்டைல் காலையில் இதே மாதிரி தான் காலையில் கடிக்கு பார்த்தா பேட் திரும்பிச்சு விடாது பவர் சாப்பாடு 42 இருந்துச்சு 30 பாலுக்கு 31 அவுட் ஆனோட சேர்த்து நீ அவுட் ஆனதெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் போகிற வரைக்கும்லாம் இல்லை அங்கே அடித்தது வரையும் இருக்குது அனுப்புகிறேன் நோ பால் இல்லடா இது
கஷ்டம்டா. இன்சைடில் வாங்கிச்சு பால். இல்லை அது இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் ஆச்சா? இங்கே 30 யார்ட்லேருந்து ஒரு 10 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும் போது. கிடைக்க மாட்டேன் ஷாட்டில் பவர் இருந்தால் தானே திருப்பி பேட் திருப்பி அடிக்கும் டாப் ஹேண்ட் பவர் பிடிக்க முடியல அதனால் பவர் கொடுத்தா அச்சா போகும். கத்துறான்டா ஃபீல்டிங்கா பையா சூப்பராக பிடிக்கிறான் மச்சான் ஃபீல்டிங்கை. கெஸ் பண்ணி கரெக்டாக ஓடி வந்துடுறான். கூட நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. ஸ்லோவாக போச்சு. சரியா பண்ணல நம்ம நல்லா பட்டது. பேட்லாம் திரும்பவே இல்லை, டைட்டாக தான் போச்சு. குயிக்காக போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நல்லா பட்டுச்சு பேட்டில். நல்லா பட்டுச்சு. நான் தான் பாதியில் நிறுத்திட்டேன் பட்டுருச்சுன்னு. கொஞ்சம் சைடில் போயிருந்தா கூட விட்டுருப்பான். நேராக போச்சு. ஆனால் இவன் கேட்ச் பிடிச்சான். சூப்பர் கேட்ச் பாத்தியா? இவன் கேட்ச் நல்லா முன்னாடி வந்துட்டான். அதுக்கப்புறம் பின்னாடி போய் கரெக்டாக பிடிச்சான். அவன் தான் பிடிச்சான். நல்லா அவன் தான் பிடிச்சான். அப்புறம் எல்லாத்தையும் பிடிக்கிறான், எல்லாத்தையும் அடிக்கிறான். அவர் இப்போதான் அவர் ஓடி முடிக்கிறார். அந்த சைடு அவுட் ஆயிடுவார் போல. அவர் இந்த பால் தாண்டி அவர் அடிச்சிட போல இருக்க. நம்ம டீம் ஹர்திக் பாண்டியாவா? நல்லா தான் போலிங் பண்ணாங்க. கொடுக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் இன்னும் கொடுத்துருக்கலாம். முரளி இல்லைல்ல சதீஷ். அப்புறம் என்ன முன்னாடி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பவர் பிளேலேயே எடுத்துருக்கேன். ஐடியாலாம் நல்லா மூர்த்தி சதீஷ் பவர் பிளே போகிறது கான்ஃபிடென்ட் கிடையாது. அது தெரியல எனக்கு. நான் நிறைய முறை கேட்பேன். சரியா புது பால் போடுறது கான்ஃபிடென்ட் இல்லை. கண்ட்ரோல் இருக்கிற மேட்ச் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் மூர்த்தி. கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பேஸ் வேரியேஷன்லாம் நல்லா போகிறேன். அதுக்கு சொன்னேன் நான். கரெக்ட் மூர்த்தி. நான் சொல்கிறது என்னென்னா அவன் ஒரு போலராக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். நான் தான் ஓட்டு பரவாயில்ல ஒன்னல கோல் அடிக்கணும். 56 பாலுக்கு 60. இன்னொரு 5 ஓவர் 2 பேர் நிற்கணும். 5 ஓவர் என்ன போதும்? என்ன கேம் பண்ணலாம்? பையா சொன்னால் சிரிக்கக்கூடாது. அந்த பேட்டு நல்லா இருந்தால் நான் வாங்கினேன். அப்போ இல்லைன்னா தெரியல. பேட்டு குறையில ஆடுறவங்க தான் குறை. டைமிங் பாருங்க. அவர் வந்து பால் இவ்வளோ ஓல்ட் ஆகி போச்சு. இது பால்லாம் கூட பரவாயில்ல. நல்லா ஆடுறான். அப்படி தள்ள தான் செஞ்சாரு.
சூப்பராக இருக்கும் அந்த காடு. மற்ற காடுக்கும் அதுக்கு 20 ரூபா தான் வித்தியாசம். ஆனால் அது போட்டால் இந்த பிளாடர்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கேயுமே அடிப்படாது. அதெல்லாம் இவ்வளோ இப்படி இருக்குது காடு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஜெட்டி பண்ணணும் நம்ம. மூர்த்தி இது வாங்கணும் மூர்த்தி. டைப்ஸ். ஆமாம், அது 1 ரூபா அது. அது வாங்கி தான் எப்பவுமே காடு வைக்கணும் மூர்த்தி. ஆமாங்க, நீங்கள் ஜெட்டியில் வச்சுன்னா அது சரியாக நிற்காது. கேப் நிறையா இருக்கும். ஹலோ நான் கிரிராட் கையெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்மா இப்போ இது கரெக்டாக நடத்து தானே படுது. ஆனால் அப்பயும் போக மாட்டேங்குது. கொஞ்சம் மேலே இருப்போம்னா பிச்சுட்டு போயிடும். எங்கே போட்டுச்சு? இங்கே படுது மூர்த்தி அடிக்கிறதெல்லாம். இங்கே பட்டா போதும் மூர்த்தி. இங்கே படுது எல்லாமே. ஷாட்ரா டேய் ஷாட்ரா பையா சரிமா போனா பை டேடி நீங்கள் நான் கொடுத்த க்ளவுஸ் போட்டுட்டு போங்க. சரிண்ணா. எடுத்துக்கோங்க. ரெக்கார்டாக என்ன? அங்கே பாலை தூக்கி இந்த சைடு வச்சுருவாங்க. அப்புறம் ஏதோ வைக்கிறீங்க. டேய் 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 குறைஞ்ச செலவு. இங்கே எதுவும் ஆயிடுச்சுன்னா இது மட்டும் அமுக்கி விட்டுறலாம். அது அமுக்கிட்டா ரெக்கார்ட் ஸ்டார்ட். ரெட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது அமுக்கணும். இங்கே வந்துடும் மெசேஜாக ஸ்டாப்டுன்னு சொல்லிட்டு.